எஸ் எஸ் சாபம் பத்தி ஒரு ஷர்மிளா சொல்லிட்டாங்க அப்படின்னா வரத்துக்கு ஒரு ஷர்மிளா வந்து பேசணுமா இல்லையா? வாங்க ஷர்மிளா அவர்களே. சபைக்கும் சான்றோருக்கும் வணக்கம். பரவாயில்லைங்க, எங்க அளவுக்கு இல்லைனாலும் எதிரணியை சேர்ந்தவங்க ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பேசுறதுக்கு. எனக்கே பதிலுக்கு என்னடா சொல்றதுன்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது யோசிக்கிறதுக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, கடைசி வரைக்கும் உண்மை மாதிரியே பேசுற திறமை இந்த உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, நம்ம ஆளுங்க 3 பேர், இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. மிக முக்கியமா பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அப்படிதான் இருந்தது இவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்கும்போது. நம்ம வினய் சொல்றாரு, மாதிரி குழந்தைங்க வந்துட்டு இதை பார்த்து ஆசைப்படுறாங்க, அதை கேட்குறாங்க, இதை கேட்குறாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நான் கேட்குறேன், ஆசைப்படுறதுங்கிறது வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சுங்களா? அப்படிலாம் வராம தான் வந்துட்டு நதியா, கம்பல், குஷி கிளிப்பு, அவ்வளோ ஏங்க நம்ம பிரபுதேவாவை பார்த்து தான் பேக்கி பேண்ட்ஸே வந்துச்சுங்களாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இருந்திருக்கும், அதெல்லாம் மறந்துட்டு தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஆசைப்படுறது இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் வந்தது இல்லைங்க. அது வந்து மனிதனுடைய இயல்புன்னு நான் சொல்றேன். நான் கேட்குறேன், மோடிஜியை தான் நீங்க போயிட்டு பாட சொல்லி கேட்க முடியுமா? இல்ல அவரை இருக்கிற பிஸியில பாட்டு கிளாஸ் போய் இனிமே பாட்டு கத்துக்க முடியுமா? இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா ரசிச்சுட்டு போவீங்களா? அதை வந்து இங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. அடுத்து பாத்தீங்கன்னா சினிமா ரிவ்யூ பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போவே டாப் 10 மூவிஸ், திரை விமர்சனம் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்துச்சு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோடைய வடிவம் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர விமர்சிக்கிறது வந்துட்டு அப்பையும் இருந்தது, இப்பையும் இருக்குன்னு நான் சொல்றேன். நம்ம பக்கத்து வீட்டு ஆன்டி ஒரு நல்ல சாரி கட்டிட்டு போனாலே நம்மளாம் சும்மா இருக்கிறோமா? அதையே நம்மளாம் ரிவ்யூ பண்ணாம விட மாட்டோம். ஒரு படம் வந்துச்சுன்னா விடுவோமா? அது அந்த சைடு பார்த்து சொல்லுங்க, அப்புறம் தப்பாயிடும் போது. நடுவர் அவர்களே, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா தண்ணி கொடுத்து வரவேற்போம். ஏன் தெரியுங்களா? தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்லுங்க. அப்படியும் சொல்லலாம், ஆனா அது உண்மையான அர்த்தம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணீருக்கு வந்துட்டு கோபத்தையும் வெறுப்புணர்வையும் தணிக்கக்கூடிய குணம் வந்து அதுக்கு இருக்கு. அதுக்கு தான் வந்துட்டு அதோட பேர் வந்து தண்ணீர்னு சொல்றாங்க, சரிங்களா? ஆனா இப்பெல்லாம் எப்படி தெரியுங்களா, வைஃபை பாஸ்வேர்ட் கொடுத்து தான் வரவேற்கணும், ஓகேவா? கொடுக்கலனாலும் வந்து உள்ள வந்தோடனே நிறைய பேர் கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ முக்கியமாயிடுச்சு. நீங்கள் மொபைல் வந்துட்டு அதில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணனா டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியமாயிடுச்சு நம்மளோட வாழ்க்கையில். அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அப்பெல்லாம் சின்ன பொண்ணு நல்லா இருக்குங்களா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா அப்படிலாம் கேட்ட காலம்லாம் மாறி போயிட்டு சின்ன பின் சார்ஜர் இருக்கா, பெரிய பின் சார்ஜர் இருக்கான்னு கேட்குறாங்க. இதுலேயே தெரியலீங்களா எது முக்கியம் அப்படின்ட்டு. இப்போ இன்ஸ்டா கப்பிள்ஸ் பற்றிலாம் வந்துட்டு அக்கா பேசினாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்களே எதை எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறோம். வீட்டுக்காரர்கிட்ட வந்துட்டு எப்படி எதை வந்து காமிச்சு இது வேணும் அது வேணும், ஏன் டேரெக்டாக கேட்கக்கூட முடியாது சில சமயத்தில். அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்படியே காமிச்சு பாருங்களேன் அவங்க செஞ்சுருக்காங்க போயிருக்காங்கன்னு சொன்னாவது ஏதாவது கிடைக்குமான்னு நினச்சி தான் நாங்களாம் அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதுக்கும் ஆப்பு வச்சுருவாங்க போல இருக்கு இவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பையை தூக்கிட்டு சொல்லித்தரதுக்கு வாத்தியார் எங்க இருக்கிறாருன்னு தேடி போன காலெல்லாம் மலையேறி போச்சுங்க. நம்ம வீடு தேடி 1000 ஆசிரியர்கள் சேர்ந்து வராங்கன்னா எதனால? சமூக வலைதளத்தினால மட்டும்தானே. அதே மாதிரியே நம்ம வேலை செஞ்சு துட்டு வரலையே அப்படின்னு ஃபீல் பண்றவனை விட இப்போலாம் எந்த ஊருக்கு போனாலும் நெட்டு வரலையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேர் சிக்னல் வரலன்னு தான் வெளியில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பிடிச்சி கூட்டிட்டு வந்தா தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மாமியார் வந்து மருமகளை பார்த்து சொன்னாங்களா, உனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்ன பத்தியா, அதை கூட மன்னிச்சிட வேண்டி, ஆனா அந்த பாலை சிம்ல வைன்னு சொன்னப்ப சிம் 1லயா சிம் 2லயான்னு கேட்ட பத்தியா, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. இது எதுக்கு சொல்றேன்னு அடுத்து வர. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கடைக்கு போயிருக்கிறான். கடைக்கு போயிட்டு 1 கிலோ மிக்சர் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறான். அதுக்கு அவங்க வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவன் கேட்டிருக்கா லூஸுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்கான்.
யாருக்கா இருந்தாலும் 10 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லார் முகத்துலயும் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் வந்துச்சு இல்லைங்களா? அது வந்து நம்ம இந்த மாதிரி மீம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு இது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அடக்கி வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதை பாருங்க, அங்கே 4 ஓடுது, இங்கே 1 அழுகுது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மத்தியில் நம்ம முகத்தில் வந்துட்டு ஒரு சிரிப்பு வருதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மீம்ஸில் தான் நம்மளோட வாழ்க்கையோடைய பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. அடுத்து வந்து அக்கா சொல்கிறாங்க, சாமானிய மக்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பெண்கள் அந்த காலத்தில் வந்துட்டு கோலம் போடுற திறமை, அடுத்து வந்து தையல் கலை, இப்படி நிறைய வந்துட்டு அவங்களுக்கு திறமைகள் இருக்கும். அதெல்லாம் எப்படி வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வழி தெரியாது. ஏன் பெரிய பெரிய சிட்டிக்கெல்லாம் டிராவல் பண்ணி போய் தான் அவங்களோட திறமைகளை வெளிக்காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு ஃபோன் எல்லார்கிட்டையும் இருக்கு இப்போலாம். அந்த ஃபோன் மூலமாகவே அவங்களுக்கு இருக்கிற திறமைகளை வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டாலே போதும். அதில் வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்களா, அதில் வருமானம் வருதாங்கிறதுலாம் வந்துட்டு 2வது தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, அது 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 4 பேருக்கு காமிக்கிறது மூலமா நம்மளோட திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கு இல்லைங்களா? அது வந்து இந்த சோஷியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்ம் தான் தருதுன்னு நான் நினைக்கிறேன். கவலைலாம் இன்னும் போடுறாங்க, போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் நாங்கள் அதை சோஷியல் மீடியா பார்த்து தான் போடுவோம். பண்றாங்க. கரெக்டு. அடுத்து மிக முக்கியமாக நான் சொல்ல நினைக்கிறது வந்து கேள்வி கேட்கும் உரிமை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ட்விட்டரை எடுத்துக்கலாம். முதலமைச்சர் ஆரம்பிச்சு பிரதமர் வரைக்கும் இன்னைக்கு யாரை வேணும்னாலும் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற உரிமையையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்தது வந்து சமூக வலைதளம் மட்டும்தான். யாருமே மறுக்க முடியாது. சரிங்களா? அதை விட ரொம்ப முக்கியமா நான் சொல்ல நினைக்கிறது என்ன தெரியுங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து தானா நடந்தது இல்லைங்க. நம்ம வீடு வீடா போயிட்டு கைப்பிடிச்சு போராட்டத்துக்கு யாரும் கூட்டிட்டு வரல. சரிங்களா? நம்மள எல்லாரையுமே ஒன்றிணைச்சது சமூக வலைதளம் தானுங்க. அது இல்லைன்னு இங்க இருக்கிற 3 பேரும் கூட சொல்ல முடியாது. அன்று வரை மெரினாவில் ஈரத்தை மட்டுமே பார்த்த இந்த உலகம் தமிழனுடைய வீரத்தை பார்த்து எதனாலங்க? இந்த சோஷியல் மீடியாவால மட்டும்தானே. அடுத்து நான் என்ன சொல்றேன்னா, எதுல இல்லைங்க கெட்டது? காலையில வாங்குற காய்கறியில ஆரம்பிச்சு படிக்கிற புத்தகம் வரைக்கும் கெட்டது எல்லாத்துலயும் கலந்துதான் இருக்கு. அதுக்காக காய்கறி வாங்கி சமைக்காம தான் விட்டுடுறோமா, இல்ல புத்தகம் தான் வாசிக்காம விட்டுடுறோமா? இவ்வளோ பேசுறாங்களே, இதுல நகைச்சுவை என்ன தெரியுங்களா? அந்த சமூக வலைதளத்தோடைய தீமைகள் என்னென்னு அதே சமூக வலைதளத்திலேயே போய் தேடி 4 பாயிண்ட்ஸை பிடிச்சிட்டு தான் நம்ம ஆளுங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பேப்பரெல்லாம் பிடிக்கி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பேச மாட்டாங்க. இல்ல இதையுமே திரும்ப யூடியூப்ல தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஏன் இந்த ப்ரோக்ராமையுமே அடுத்து போயிட்டு யூடியூப்ல உட்காந்து தான் மெதுவா பார்ப்போம். சரி, ரொம்ப ஷார்ட்டா நான் ஒன்று சொல்றேன் இந்த சமூக வலைதளத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணிலேயே பிடிக்காத பட்டை, லவங்கம், ஏலக்கான்னு சொல்லி ஏதாவது ஒன்று இடையில வரதான் செய்யுது. அதுக்காக பிரியாணியே சாப்பிடாமலா விட்டுடுறோம்? தூக்கி போட்டு தூர் வாரிட்டு போயிட்டே இருக்கிறோமா இல்லையா? அவ்வளோதாங்க. இதுக்கு நான் விளக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதனால தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரம் சமூக வலைதளம் வரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி பேச்சாளராக வந்து பட்டியலிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. வரவங்களுக்கு தண்ணி கொடுத்து வர காலம் போய் இப்போ வைஃபை பாஸ்வேர்ட் கொடுத்தா ஹாப்பி ஆயிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒன்று சொன்னீங்கல்ல, ட்விட்டர் எத்தனை பேர் நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ட்விட்டரில் நீங்கள் டேக் பண்ணி உங்களுடைய கவுன்சிலரையோ யார் வேணாலும் டேக் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்கலாம். அந்த இதை தான் அவங்க சொன்னாங்க. யாரை வேணாலும் கேள்வி கேட்குற சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்களும் சில பேர் பதில் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, அது ஒரு சைடு நல்லபடியாக போகுது. ஒருத்தன் பிரதமரை டேக் பண்ணி வலிமை அப்டேட்லாம் கேட்டுருந்தோம். ஸோ இப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு இருக்கு. சரி, வரம் தான் அப்படின்னு இறுதி பேச்சாளரா ஷர்மிளா ரொம்ப சூப்பராக முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த சைடு சாபம் தாங்க. இதை என்ன வரம் இருக்கு, நான் இறுதி பேச்சாளராக மீதி இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு உடைக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க விஷ்ணு. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நடுவர் அவர்களே, என்னோட ஒரே ஒரு சின்ன ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அங்கேயும் இங்கேயுமா சுற்றிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பண்ணுமா முதல்ல நீ அதை பண்ணி எல்லாரும் எழுந்துருங்க. சரி பஸ் நின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு நடுவர் அவர்களே. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, எந்த விரல் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த கட்டை விரலை கொஞ்சம் அப்படி சுற்றி பாருங்களேன். ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற 80% பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி கட்டை விரலை சுற்றினா கை இந்த விரல் வலிக்குமா. சரிங்களா? இதுக்கு பேர் வந்துட்டு டெக்ஸ்ட் டர்ம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ பாதி பேர் மூஞ்சில மரண பீதியெல்லாம் இருக்கு. சரி, பயப்படாதீங்க. இப்போ எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி நான் ஒன்று பேசினேன். அதில் பாதி பேர் நம்பி செஞ்சு பார்த்தீங்க, ரொம்ப நன்றி. இப்போ தான் இங்க ஆனந்த பாக்க. சரி, போதும் பாட்டீங்க, வேற கையோட வந்துட போகுது. சரிங்களா? எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிச்சுன்னு நான் ஏதோ சொன்னேன், அதை உண்மைன்னு நம்புனீங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் அதே தாங்க. எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு பேர் அவ்வளவு இன்ஃபர்மேஷனை போடுறான், எல்லாத்தையும் நம்ம நம்பி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இது எந்த அளவுக்கு நம்ம நம்பி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ செல்ல தேய்க்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு வீட்டில் கணவன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு டச் பண்ணிட்டு இருக்காரு, மனைவி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு டச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கணவனுக்கு மனைவிக்கு இடையில நோ டச். நடுவர் அவர்களே, நான் அதுவும் தப்பா சொல்லல. இன்றைக்கு இருக்க யதார்த்தமான நிலைமையை தான் நான் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நான் நம்புகிறேன். மனைவியோட பர்த்டே கூட பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய் ஹாப்பி பர்த்டே மை செல்லம்னு தான் போடுறானே தவிர பக்கத்தில் இருக்கிற மனைவி கிட்ட போய் சொல்ல மாட்டான். அதே மாதிரி அந்த அம்மா அந்த சைடில் இருந்துட்டு லவ் யூ டியர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டினோட ரிப்ளை பண்ணதே தவிர இங்கே பக்கத்தில் இருக்கிற புருஷன்ட்ட போயிட்டு லவ் யூ தேங்க்யூன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை விஷ்ணு, ரெண்டுமே ஒருத்தர் தான் மொபைல் ஆப்ரேட் பண்ணுறது. அவங்க போட்டு அவங்களே போட்டு அதுதான் அது இன்னொரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நடுவர்களே. அதுக்கு வருவோம். ஒரே வீட்டில் இருந்து கொண்டு தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை வரம் என்று நீங்கள் எப்படி கூற முடியும் நடுவர்களே? நமது இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா ராதையை வந்துட்டு மைத்தடன் கண்ணினாய் அப்படின்னு வர்ணிப்பாங்க. ஏன் தெரியுமா? ராதையோட கண்கள் வந்துட்டு எப்பயுமே கருமை நிறமா இருக்குமா. ஏன்னா அவங்க எப்பவுமே கண்ணனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, கண்ணன் வந்து கருமை நிறம். அதே மாதிரி கண்ணனை எப்படி வர்ணிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செந்தாமரை கண்ணா அப்படின்னு வர்ணிச்சிருப்பாங்க. ஏன்னா ராதை சிவப்பு நிறமா, கண்ணன் வந்து ராதையை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவரோட கண்கள் வந்துட்டு எப்பவுமே சிவப்பா இருக்குமா. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி காதலா இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் காதல் வந்து என்னன்னே தெரியாம தான் இருக்காங்க. ஸ்மார்ட் போனை பார்த்து தான் கண்ணு சிவந்து போகுது. நடுவர் அவர்களே, இவங்க தான் இப்படின்னா குழந்தைகள் எப்படி இருக்காங்க தெரியுமா? எனக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. நான்லாம் சின்ன குழந்தையா இருந்தப்போ யார் வீட்டுக்காவது போயிருந்தோம்னா என்னோட சமவயது குழந்தைகள் அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா எங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆயிடும். டே சத்தம் போடாதீங்கடா, அமைதியா விளையாடுங்கடா அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனா என்னடான்னு போய் பார்த்தா போனை வச்சு சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு பாத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே சேட் பண்ணிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல உட்காந்துருக்க குழந்தைங்களோட பேச மாட்டாங்க. அது ஒரு குரூப். இன்னொரு நான் ஒரு நாள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். கவுசன் பார்த்தா சுட்றா என்னடா உண்மையான கண்ணை சுட்டுக்கிறீங்களா இல்லை உள்ள திறந்து பார்த்தா பிளே ஸ்டேஷன்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஒன்று அதில் இல்லைன்னா ஃபோனில் சைலண்டாக கேம்ஸ் விளையாடு. ஆமா நடுவர் அவர்களே, எதிரணியில் ஷர்மிளா அவங்க பேசிட்டு போனாங்க இல்லைங்களா, வீட்டுக்கு வந்த உடனே பாஸ்வேர்டு கேட்குறாங்களா, வைஃபை பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்ட்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு கெஸ்ட் வீட்டில் போயிட்டு குழந்தைங்க கூட விளையாடாம அதை அங்கே உட்காந்து வைஃபை பாஸ்வேர்டை போட்டுட்டு ஆன்லைனில் இருக்க சோசியல் மீடியாவில் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சகோதரி அவங்க அன்னைக்கு பேசிட்டு போனாங்களா இல்லையா, இல்லை எங்க அன்னைக்கு பேசிட்டு போனாங்களான்னே தெரில. வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகளுக்கு தண்ணீர் தர மாட்டாங்களாம். தண்ணீர் கேட்கறது பதிலாக வைஃபை பாஸ்வேர்டு தான் தர்றாங்களாம். தண்ணீர் தருவது தான் நம் தமிழர் பண்பாடு, நம் தமிழர் மரபு. நம்மளுடைய பண்பாட்டையும் மரபையும் மறந்துவிட்டு வாழும் வாழ்க்கை எந்த அளவுக்கு வரம் என்று கூறுகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. வீட்டுக்கு வந்தா தண்ணி கூட கிடைக்காது அப்படின்றாங்க. அவங்க கர்நாடகா மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்லி ரஸ்க். சரி, சகோதரி இன்னொன்று சொன்னாங்க சரிங்களா, எனக்கும் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் பிரியாணி மேட்டரை தொட்டுட்டாங்க, அதை பற்றி நான் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது சரிங்களா.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரியாணியில கூட நமக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணியில கூட பட்டையும் லவங்கமும் இருக்குமா, அதை எடுத்து போட்டு நம்ம சாப்பிடணுமா. ஸோ நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம். சோசியல் மீடியா ஒரு பிரியாணி தான், ஆனால் அதில் பட்டையும் லவங்கமும் தான் நிறைய இருக்கிறது, ரைஸ் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அப்போ அந்த அணியில் பேச ஆனந்த், எனக்கு சகோதரர் ஆனந்தர் வந்து ரொம்ப அழகா பேசிட்டு போனாருங்க. ஜாக்கெட்டு ராக்கெட்டு ப்ராக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே எப்படா இந்த மாதிரி ரைமிங்காக அவ்வளோ வேகமாக பேசுகிறாருன்னே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒரே டயலாக தான் எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருக்காரு போல இருக்கு. சரிங்களா, பாவம் ஒரு பொண்ணோட டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு போல இருக்கு. அது பொண்ணே கிடையாது, வினயோட ஃபேக் ஐடி. டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குதான். அதை வரன்னு வேற சொல்லிட்டு போறாரு. நடுவர் அவர்களே, சமூக வலைதளங்கள் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை எவ்வளவு பரவலாக்கி இருக்கிறது தான் இதை காட்டுகிறது. இது எப்படி நீங்கள் வரம் என்று கூறுகிறீர்கள்? சமூக வலைதளங்கள் பல இருக்கின்றன, ஆனால் அது பெரும்பாலானவற்றை உங்களுக்கு ஃப்ரீயாகத்தான் தருவார்கள். ஏன் என்று தெரிகிறதா? ஏனென்றால் ஆங்கிலத்தில் ஒரு கூற்று இருக்கிறது, if you are not paying for something you are the product அப்படின்வாங்க. சரிங்களா, சமூக வலைதளங்கள் அனைத்துமே உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வைத்துத்தான் அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள். அதையும் நாம் தெரியாமல், அதை உணராமல் நாம் அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் யூடியூப் ஒரு படிக்கு மேலே போயிட்டான். சரிங்களா, கண்டென்ட் அவனோடது கிடையாது. நம்மளை மாதிரி யாராவது ஒருத்தவங்க கண்டென்ட் போடுவாங்க. சரிங்களா, அப்புறம் கம்பெனிக்காரன்ட்டு ஏதாவது ஒரு 4-5 கம்பெனிக்காரன் இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறதுக்கு அங்கேருந்து பணத்தை வாங்கிடுவான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் பணத்தை வாங்கிடுவான். சரிங்களா, ஆக மொத்தம் அவன் நல்லா கட்டிட்டு போயிடுவான். நம்ம அதை பார்த்துட்டு பஞ்சக்காரமாக உட்காந்துட்டு இருக்கோம். அதுதான் பேர் வச்சிருக்கேங்க யூடியூப். கரெக்டு தான் நண்பர்களே, பேர் கேட்டால் இப்போ தான் புரியுது எதுக்கு அதுக்கு யூடியூப்னு பேர் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. நம்மளை டியூப் ஆக்கிட்டு போயிட்டான். டியூப்னா பல்புன்னு ஒன்று இல்லைனா. சரிங்க, கடைசியாக ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றேன். நாம் சமூக வலைத்தளங்கள் வந்துட்டு நம்ம செல்ஃபோனில் எப்போவுமே குனிந்து பார்த்து கொண்டே இருக்கிறோமே, என்றைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? சமூக வலைத்தளங்கள் என்றைக்குமே நம்மை தலை குனியத்தான் செய்திருக்கிறது, தலை நிமிர செய்ததில்லை என்பதை நாம் என்னைக்கு உணர்கிறோமோ அன்றைக்கு சமூக வலைத்தளத்தினுடைய ஆபத்தையும் அது ஒரு சாபம் என்பதையும் உணர்வோம். ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய செல்போனில் எவ்வளவு ஆப் இருக்கிறதோ அதெல்லாம் ஆப்பு கிடையாது, நமக்கு நாமே வைத்துக் கொள்ளும் ஆப்பு என்பதை நாம் என்றைக்கு உணர்கிறோமோ அன்றைக்குத்தான் சமூக வலைதளம் ஒரு சாபம் என்பதை எதிரணியினரும் உணர்வார்கள் என்பதை நான் நம்புகிறேன். வாய்ப்பளித்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூடி என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இன்னும் ஒரு முறை அதாவது நம்ம பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது ஆனந்த் வந்து ரைமிங்கா ஜாக்கெட்டு பிராக்கெட்டு ராக்கெட்டுன்னு ஆரம்பிச்சாரு. இப்போ முடிச்சு வைக்கும் போது விஷ்ணு வந்து விரல ஆட்டுங்க, விரல ஆட்டுறோம் இல்லடா விரல விட்டு ஆட்டுறோம் சிம்பு மாதிரி முடிச்சிருக்காரு. பட்டிமன்றமா இல்லை என்னடா அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டப் காமெடியிலேருந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று டச் பண்ணார். என்ன அப்படின்னா டேட்டா பிரைவசி. நீங்கள் உங்களை தெரியாமையே உங்களுடைய தகவலை பகிர்றீங்க, அது எவ்வளோ பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியல. அது வந்து யூஸ் பண்ணணும்னு ஒருத்தர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம தலையெழுத்தே மாறிடும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு அது மாறி இருக்கு. அந்த பாயிண்ட்டை முக்கியமாக டச் பண்ணியிருக்காரு. இன்னொன்று இவர் ஒன்று சொன்னார், விஷ்ணு நம்ம தலை குனிஞ்சு தான் பார்த்துட்டு இருக்கோம் சோஷியல் மீடியாவை அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு நம்ம அது நம்ம தலை நிமிர செய்யாது அப்படின்றாங்க. படுத்து மல்லாக்க பார்க்கும்போது தான் தலையை நிமிருவோம்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்குறதுலாம் அப்பயும் உங்களை படுக்க தான் வச்சிருந்தது. உங்களை உண்மையாலே ஹெல்த் ரிலேட்டடாக படுக்க வைக்கிறதுக்கு சீக்கிரமாக நடக்கவும் செய்யலாம். நீங்கள் அதை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. சரி, அப்படி இப்படின்னு பேசி முடிவுரைக்கு வந்தாச்சு. ரொம்ப நேரம் இல்லை நமக்கு, ஆல்ரெடி ஆடியன்ஸ் பாதி பேர் வெளில போயிட்டீங்க. எப்படியா முடிவுரை இன்னொன்று. சரி ரைட், வரம்னு பார்த்தோம் அப்படின்னா லிங்க்டின்ல ஆரம்பிச்சு வாழ்வாதாரம் நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு ஆர்கன் பிளட் டொனேஷன்லாம் ரொம்ப எளிதாக சீக்கிரமாக போய் சேர்ந்துருக்கு இல்லையா? அதே மாதிரி ஷர்மிளா வந்து ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க, ஜல்லிக்கட்டு ஈரம் பார்த்த மெரினா வீரம் பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய கேதரிங்கை வந்து சோஷியல் மீடியா இல்லாமல் கூட்டியிருக்கவே முடியாது இல்லையா? அதில் ஆரம்பிச்சு நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டில் ஆரம்பிச்சு இது எல்லாமே எளிதாக கிடைக்கிறதுக்கான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா
ஃபால்ஸ் நியூஸ். ஒரு பொண்ணு கேரளாவில் ஒரு பொண்ணு வந்து ஒரு 12 வயசு பொண்ணு அவளுடைய கமெண்ட் செக்ஷனை பார்த்து மன உளைச்சல்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம இறந்து போயிட்டான், சூசைட் பண்ணிட்டு. அது எதனால நடக்குது? அது ஒருத்தரோட கமெண்ட் கிடையாது, நிறைய பேரோட கமெண்ட். உங்களுடைய ஒரு கமெண்ட் ஒருத்தரோட உயிரை எடுக்கும் அப்படின்னா அப்போ அந்த இது வந்து சாபமா வரணும். அப்ப நீங்க அந்த கமெண்ட்டை எந்த அளவுக்கு யோசிச்சு கொடுக்கணும் அப்படின்றது வந்து இது வந்து எப்படின்னா நம்ம இவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு கோடு இருக்கு, அந்த கோடு இந்த சைடில் அந்த சைடு தான் பாக்குறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கடத்துறோன்றது தான் இருக்கு. ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்த்து வளரல, அடுத்த தலைமுறை இதெல்லாம் இதோட சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. என்ன மெயினா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டைம் வேல்யூவிங் தான். செல்ஃப் கண்ட்ரோல் உடனே ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு சித்தர் வந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட நிறைய பேர் சீடர்களா போய் சேர்ந்துருக்காங்க. ஒருத்தர் என்ன சொன்னா, சீடரா போய் சேர்ந்து தான் நான் தவம் பண்ணுமா, எனக்கு உடனே தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சவால் விட்டாங்க. தவம் உங்களால் மட்டும் தான் பண்ண முடியுமா, என்னால் பண்ண முடியாதா, நான் போய் பண்றேன்னு சொல்லி ஒரு மரத்துக்கடியில போய் உட்காந்துட்டான். கண்ணு மூடி தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு அழகான பொண்ணு அப்படி கிராஸ் ஆகி போகுது. அந்த சத்தம், கொலுசு சத்தம் கேட்டு கண்ணை திறந்து பார்க்குறான். பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, தவம் கலைஞ்சிருச்சு. என்னடா இது, நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கண்ணை கட்டிட்டு தவம் பண்ணுவோம் சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு அடுத்த நாள் உட்காடுறான். அப்போ அப்படி போற பொண்ணோட சலக சத்தம் கேட்ட உடனே சரி மனசு கேட்கல அவனுக்கு, சரி திரும்ப திறந்து பார்த்துறான். பொண்ணு அழகா இருந்தோடனே அது அப்பயும் தவம் கலைஞ்சிருச்சு. சரி ஓகே காதையும் கட்டிடலாம், சலக சத்தம் கேட்க தானே நம்ம பண்றோம் சொல்லி காதை கட்டிட்டான், கண்ணையும் கட்டிட்டான். அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு அழகா அப்படி போகுது. அந்த பூவோட வாசம் வந்து அவன் மூக்கு சொல்லுது, பொண்ணு போறாடா பூ வாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு ரெண்டுத்தையும் பண்ணி பார்த்தா அன்னைக்கும் தவம் கலைஞ்சிச்சு. என்னடா இது, நம்ம தவமே இருக்க முடியலையே, லைனா கலைஞ்சு சென்று கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் கட்டிடுறான். கட்டிட்டு உட்காடுறான் தவம் பண்றதுக்கு. அப்படி போகுது அந்த பொண்ணு. அது போதான்னு தெரியாது, ஆனா அவன் மனசு சொல்லுது, சே இந்நேரம் அந்த பொண்ணு போயிட்டு இருக்கோம்ல அப்படின்னு. இது எதனால சொல்றாங்க அப்படின்னா, மனசை கட்டுப்படுத்துறதுன்றது இந்த காலத்துல இல்ல, சித்த காலத்துல இருந்தே இது ரொம்ப கஷ்டமான இது. ஓவர் த நைட் வராது. இது ஒரு பிராக்டிஸ், ஒரு செல்ஃப் டிசிப்ளின். நமக்குலாம் சின்ன வயசுல செல்ஃப் டிசிப்ளின் சொல்லி கொடுத்ததுக்கான ரீசன் அதுதான். ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் இல்லை. ஒரு விஷயத்த எது உண்மை எது பொய்ன்னு பிரித்து பார்க்கறதுக்கு உங்களுடைய ஹேபிச்சுவல் உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இதை நம்ம ஓரளவுக்கு கற்றுருக்கோம். இதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுன்றது தான் எங்கள் பட்டிமன்றம் சார்பாக அவங்க எல்லாருக்கும் வேண்டுகோளாக வைக்கிறோம். டைம் வேல்யூ பற்றி சொன்னோம் இல்லையா, ஒருத்தன் வந்து பர்ஸ் தொலைஞ்சிச்சு தேடிட்டே இருக்கான். ஃப்ரெண்ட் வந்து கேட்குறான், எவ்வளோ மச்சான் செந்தாடி? 30 ரூபா. 30 ரூபா பர்ஸ் எவ்வளோ நேரம் தேடுவேன், வாடா போலாம், அந்த 30 ரூபா நான் தரேன் அப்படின்றான். மச்சான் பர்ஸ் 3000 ரூபாய் மச்சான் அப்படின்ட்டு. இது எதனாலன்னா எதை வேல்யூ பண்றதுன்னு நமக்கு தெரியல. இவர் வந்து சொல்லிட்டு போனாரு, நீங்களே தான் ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சது அப்படின்னா நீங்க தான் அதோடைய ப்ராடக்ட் அப்படின்னு. என்னன்னா பர்ஸ் 30 ரூபாய், பர்ஸோட விலை 3000 ரூபாய் சொன்னா இல்லையா, இன்டர்நெட் ஃப்ரீயா கிடைக்கலாம் இல்லையா, இன்டர்நெட் ஃப்ரீயா கிடைக்கலாம். ஆனா உங்களுடைய ஒரு 3 நிமிஷம் போச்சுன்னா 300 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தை எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணணுன்றதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுன்றது எங்க பெட்டிமன்றத்தோட இது. இதெல்லாம் சொல்லியாச்சு, வரம் சாபம் எல்லாமே பார்த்தாச்சு. முடிவுரை என்னன்னா, ஒரு கவிதையிலேயே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். மனிதன் பின்னிய மாய வலையாம், அதில் மனிதனே சிக்கிய தொடர்கதையாம். மனிதன் பின்னிய மாய வலையாம், அதில் மனிதனே சிக்கிய தொடர்கதையாம் சமூக வலைதளம். முகம் பார்க்கும் கண்ணாடி முன் போன்று இல்லை, முகமூடி அணிந்தும் நிஜம் காட்டவில்லை. நிஜமெது நிழலெது தெரிந்தோர்க்கும், அகமெது புறமெது புரிந்தோர்க்கும். நிஜமெது நிழலெது தெரிந்தோர்க்கும், அகமெது புறமெது புரிந்தோர்க்கும். மாய நதியாம் இச்சமூக வலைதளம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.